ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிரியா ஐடியாஸ். இன்றைக்கி நாம் செராமிக் ஜாரில் எப்படி பெயிண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிளெயினாக இருக்க ஜார்ஸில் இந்த மாதிரி நம்ம அழகாக பெயிண்ட் பண்ணி வச்சோன்னா அது ஒரு சூப்பர் ஹோம் டெக்கராக இருக்கும். நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி ஒரு பிளெயின் ஜார் கண்டிப்பாக இருக்கும். நான் ஒரு பிளெயின் ஜார் வாங்கியிருந்தேன். சரி, இது இப்படியே இருக்க வேண்டாம், நம்ம ஏதாவது அழகாக பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால் இந்த பெயிண்டிங் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். நான் உங்களுக்கு எப்படி செராமிக் ஜாரில் பெயிண்ட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு இந்த ஜாரில் ஒரு ப்ளூ கலர் லீஃப் தான் வரைகிறதுன்னு டிசைட் பண்ணேன். அதனால் ஒரு ப்ளூ கலர் பென்சிலே எடுத்து அதில் என்ன வரைய போகிறோமோ அதை ஜஸ்ட்டு ஒரு அவுட்லைனாக வரைஞ்சிக்கிறேன். ஏன்னா நம்ம அது மேலே அப்படியே பெயிண்டிங் பண்ண போகிறோம். நம்ம வரைஞ்சிட்டு அப்புறமா பண்ணோன்னா அது பர்ஃபெக்டாக வரும். டைரெக்டாக பண்ணிங்கன்னா அதில் ஏதாவது கண்டிப்பாக நம்ம மிஸ்டேக் பண்ணிடுவோம். இதுக்கு நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது ஃபெவிக்ரைலோட 3D அவுட்லைனர்ஸும் அதோட கிளாஸ் கலர்ஸும் தான். நம்ம கிளாஸ் கலர்ஸ் ஏன் யூஸ் பண்ணுறோன்னா, செராமிக் ஜாரில் கிளாஸ் கலர் யூஸ் பண்ணால் தான் அது நல்ல ஷைனிங்காக இருக்கும். நான் எடுத்திருக்க அவுட்லைனர் கிளாஸ் கலர் ரெண்டுமே ப்ளூ ஷேட் தான். ரெண்டும் ஓரளவுக்கு நியரஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் அது ரெண்டையுமே எடுத்திருக்கேன். அப்புறம் ஜாரை நீங்கள் இந்த மாதிரி அசையாத மாதிரி ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணிடணும். ஏன்னா நீங்கள் இதை வரைஞ்சி கிளாஸ் கலர் கொடுக்கும்போது ஜாரை வேர்ட்டிக்கலாக வச்சிங்கன்னா கிளாஸ் கலர் எல்லாம் அப்படியே கீழே வலிஞ்சு வந்துடும். அதனால் இந்த மாதிரி அதை படுக்க வச்சு அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் ஒரே டைமில் நம்மளால் கிளாஸ் கலர்ஸை கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃபில் பண்ணணும். அதனால் ஒரே இடத்துல இந்த மாதிரி டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி அதை வச்சிடலாம். அப்பப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கலர்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் 3D அவுட்லைனரில் நான் வரைஞ்ச அந்த லீஃபோட அவுட்டர் இதெல்லாம் வரைச்சிக்கிறேன். இது உள்ளே தான் நம்ம கிளாஸ் கலர்ஸ் ஃபில் பண்ண போகிறோம். எதுக்காக நம்ம அந்த 3D அவுட்லைனர் யூஸ் பண்ணுறோன்னா, ஜஸ்ட்டு நீங்கள் டைரெக்டாக அப்படியே கிளாஸ் கலர் கொடுத்தீங்கன்னா அது நிற்காது, எல்லாமே வலிஞ்சிடும். அதனால் இந்த அவுட்லைனர் கொடுத்து அதுக்குள்ளார நம்ம கிளாஸ் கலர் கொடுக்கும்போது அந்த கிளாஸ் கலர்ஸ் அப்படியே உள்ளார நிற்கும். எப்போவும் ட்ரா பண்ணும்போது பக்கத்தில் ஒரு துணி வச்சுக்கோங்க, கொஞ்சம் வாட்டரும் வச்சுக்கோங்க. நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிங்கன்னா டக்குன்னு நீங்கள் அந்த வெட் கிளாத்தில் வைப் பண்ணிங்கன்னா இம்மீடியட்டாக போயிடும். லீஃபோட அவுட்லைன் வரையும் போது அந்த மாதிரி ஏதாவது மிஸ்டேக் ஆனால் நீங்கள் கிளாத் வச்சு வைப் பண்ணலாம், வெட் கிளாத் வச்சு. ஆனால் அதுவே உள்ளார இந்த லைன்ஸ் எல்லாம் போடுறோம் இல்லையா, இதில் ஏதாவது மிஸ்டேக் ஆனால் நீங்கள் கிளாத்தை வச்சு துடைக்க ட்ரை பண்ணிங்கன்னா சைடில் இருக்கிற அந்த லைன் உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் அது டிஸ்டர்ப் பண்ணி மெஸ்அப் ஆன மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஒரு க்ளீன் ப்ரஷ் எடுத்து அதை தண்ணியில் நனைச்சி அந்த ப்ரஷ்ஷாலேயே அந்த மிஸ்டேக்கான இடத்த வைப் பண்ணி எடுத்துருங்க. ரொம்ப நீட்டாக க்ளீன் ஆகிடும். அவ்வளோதான், அவுட்லைன் கொடுத்தாச்சு. பட் அவுட்லைன் கொடுத்த உடனே இம்மீடியட்டாக கிளாஸ் கலர்ஸ் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. கொஞ்சம் நேரம் இது ட்ரை ஆகட்டும், அப்போ தான் மெஸ்அப் ஆகாமல் இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபில் பண்ண ஆரம்பிங்க. எந்த பார்ட்டுக்கு கலர் ஃபில் பண்ணுறீங்களோ அந்த பார்ட் நல்லா அப்ரைட்டாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. சாஞ்ச மாதிரி இருந்ததுன்னா கலர்ஸ் அவுட்லைன் இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் வெளியில் வராது. இருந்தாலுமே ஒரே இடத்துல எல்லா கலர்ஸும் தேங்கின மாதிரி ஆகி அந்த இடம் மட்டும் ரொம்ப டார்க் ஆகிடும். கிளாஸ் கலர்ஸ் ஃபில் பண்ணும்போது ஏர் பபிள்ஸ் வரும். நீங்கள் ஏர் பபிள்ஸ் வரும்போது அதை அப்படியே அந்த லைனர் ஃபில் பண்ணியிருக்க கார்னருக்கு கொண்டு வந்தீங்கன்னா, அந்த ஃபில் பண்ணுற டிப்பை வச்சே கொண்டு வந்தீங்கன்னா அது தானாகவே பிரேக் ஆகிடும். வேறு ஒன்றும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு கீழே 2 இது மட்டும் ஃபில் பண்ணியிருக்கேன். இதை நான் ட்ரையாக விட்டுட்டு அப்புறமா தான் நான் மேலே ஃபில் பண்ணுறேன். இம்மீடியட்டாக நான் ஃபில் பண்ணலை. எல்லாத்தையும் ஒரே டைமில் ஃபில் பண்ணாதீங்க. இப்போ நான் ஒரு சைடு மட்டும் இந்த சைடை ஃபில் பண்ணுறேன். ஏன்னா இந்த சைடு நேராக வச்சு இதெல்லாம் ஃபில் பண்ணி இது ஓரளவுக்கு காஞ்சதுக்கப்புறமா நான் அந்த சைடை ஃபில் பண்ணிக்க போகிறேன். செராமிக் ஜாரில் நீங்கள் நார்மல் கலர்ஸ் ஃபில் பண்ணிங்கன்னா அதை எடுத்து கொடுக்காது. எனக்கு ஜார் ஷைனிங்காக இருக்கிறதுனால இந்த மாதிரி கிளாஸ் கலர்ஸ் ஃபில் பண்ணால் தான் அதுவும் ஷைனிங்காக இருக்கும், அதுக்கு மேட்சிங்காக இருக்க மாதிரி இருக்கும். பட் ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு செஞ்சு முடித்தோன்னே நான் காமிக்கிறேன். ரொம்ப ஷைனியாக, ரொம்ப அழகாக, பார்க்குறதுக்கே அட்ராக்டிவாக இருக்கும். ப்ளூ கலர் தான் பண்ணணும்னு இல்லை. நான் இன்றைக்கி ஆல்ரெடி வீட்டில் ஒரு செராமிக் ஜாரில் ப்ளூ கலர் பிரிண்ட் இருக்குது. ஸோ அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கட்டும்ங்கிறதுக்காக ப்ளூ கலர் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் பண்ணிக்கலாம். இதே லீஃபை நீங்கள் க்ரீன் கலர் பண்ணி ஒரு கோல்டு கலர் அவுட்லைன் கொடுத்தா கூட ரொம்ப அழகாக தான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கோங்க, உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். இப்போ நம்ம எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு. இதை நான் நல்லா ட்ரையாக விட்டுட்டேன். இப்போ இது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சு. இது ட்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி இதை நிமித்தவே கூடாது. எல்லாமே ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த மாதிரி நிமித்தி வைக்கணும். இல்லாட்டி கலர்ஸ் எல்லாம் வலிஞ்சிடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, ரொம்ப ஷைனிங்காக இருக்குது. நம்ம வாங்கிட்டு வரும்போது அதிலையே பிரிண்ட் இருந்த மாதிரி இருக்குது. அவ்வளோ மேட்சிங்காக ரொம்ப நீட்டாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
கடையில் காசு கொடுத்து அதிகமாக ஹோம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸை வாங்கி வைக்கிறத விட இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நம்மளே சின்ன சின்ன இதை பண்ணி வீட்டில் வச்சோன்னா அது எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்மளுக்கே ரொம்ப ஹாப்பியாகவும் ரெஃப்ரெஷிங்காகவும் ஃபீல் ஆகும். ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த பிளேட் வந்து நான் இதே மெத்தடில் தான் பண்ணியிருக்கேன். இதை ப்ளூ பாட்ரி ஆர்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதுவும் செராமிக் பிளேட் தான். இதில் இதே மாதிரி நான் ஒரு டிசைனை ட்ரா பண்ணிவிட்டு அதே அவுட்லைன் வந்து கொடுத்து அது உள்ள கிளாஸ் கலர்ஸ் தான் ஃபில் பண்ணியிருக்கேன். பட் இதில் ஒரு விஷயம் நோட் பண்ணிங்கன்னா, நான் ஆக்சுவல் டிசைனுக்கு கலர் கொடுக்காம அதுக்கு வெளியில் இருக்க இடத்தெல்லாம் நான் ப்ளூ கலரால் ஃபில் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த ப்ளூ பாட்ரி ஆர்ட்லாம் அந்த மாதிரி தான் வரும். அந்த ஆக்சுவல் ஃப்ளார் அந்த டிசைன்ஸ் எல்லாம் கலர் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதை சுற்றி வெளியில் இருக்க இடத்தெல்லாம் தான் கலர் பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் அந்த ப்ளூ பாட்ரி ஆர்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது நீங்கள் பிளேட்டில் மட்டும்தான் பண்ணணும்னு இல்லை, பவுல், செராமிக் பவுல்ஸ் எதில் வேணால் பண்ணிக்கலாம். நான் இதை பிளேட்டில் பண்ணி ஆக்சுவலி என்னோடய பெட்ரூமில் இந்த மாதிரி அப்ரைட்டாக ஒரு ஷோ பீஸாக வச்சுருக்கேன். இது பார்க்குறதுக்கு டஃப்பாக ஃபீல் ஆனாலும் செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான். 2 பொருள் தான் நமக்கு தேவை. கொஞ்சம் பொறுமையாக செய்யணும், அவ்வளோதான். இனி உங்களுக்கு என்ன பெயிண்டிங்ஸ் கற்றுக்கணுங்கிறத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அது எல்லாத்தையுமே 1 by 1 சொல்லித்தரேன். இதே மாதிரி சூப்பரான ஆர்ட், கிராஃப்ட், குக்கிங் அண்ட் ஆர்கனைசேஷன் வீடியோஸ்க்கு பிரியா ஐடியாஸை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் இம்மீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.